நீ நான் காதல் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நேராக பாட்டியை ஹாஸ்பிட்டல் தான் அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க. அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு பாட்டிக்கு வயசாயிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் கவனமாக பார்த்துக்கணும். அதனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு பாட்டி நடக்கவே கூடாது, ஏன் காலை கூட கீழே ஊனவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி காலை ஊனுனாங்க அப்படின்னா இன்னும் கண்டிஷன் மோசமாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டியை ஒரு வீல் சேரில் உட்கார வச்சு வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு அபி நீனும் கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அபியும் வீடு வரைக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஆகாஷோட அம்மா பார்த்துட்டு அபியை பார்த்துட்டு கோவப்பட்டு வழக்கம் போல் அபியை அவமானப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறாங்க. ஆனால் நம்ம பாட்டி வந்து நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாதானப்படுத்திடுறாங்க. இருந்தாலும் இந்த அம்மா கேவலமாக பேசுனதுனால அபி வீட்டுக்குள்ளே வராமல் அப்படியே வாசலோட கிளம்பிடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே விசாரிக்கிறாங்க. நல்ல வேலை நம்ம முரளியும் வீட்டுக்குள்ளாரே இருந்துருப்பாராட்டுக்கு. அபி வந்திருந்தா புட்டு வந்து இப்பயே வெளியே வந்திருக்கும் உண்மை என்னன்னு. ஆனால் இப்பொழுதைக்கு கொண்டு வருவாங்களா இந்த உண்மையை, அது இன்னொரு 50-60 எபிசோடுக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் உண்மையே கொண்டு வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா அணுகிட்ட நடந்ததை எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பாட்டி வந்து பார்த்திங்கன்னா வீல் சேர்லேருந்து சோபாவில் உட்காரும் பொழுது காலு லைட்டாக அடிபட்டுருதாட்டுக்கு. ஸோ என்னாச்சு, நான் இன்னும் டாக்டரை வர வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கும்போது இல்லை அதெல்லாம் வேணாம், என்னை நல்லா பார்த்துக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா அபி வந்து என்னை பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி சொல்கிறாங்க. பக்கத்துலேயே ஆகாஷோட அம்மா அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க பூன்னு கத்த போகிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.